எனது அருமைமிகு யூடியூப் ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலாவதாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான திருக்குறள் என்னவென்றால், கேட்பினும் கேளாத்தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி என்பதுதான் இன்றைய நாளுக்கான குறள். இதற்கான விளக்கம் என்னவென்றால், உலகத்தில் இறைவனாகப்பட்டவன் என்ன செய்திருக்கிறான் என்றால், அனைத்து உயிர்களையும் படைத்திருக்கின்றான். எல்லா உயிர்களுக்கும் ஒவ்வொரு சக்தியை கொடுத்திருக்கிறான். இவை எல்லாவற்றையும் மிஞ்சின சக்தியை மக்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதாவது மனிதர்களுக்கு என்ன அப்படி மிஞ்சிய சக்தியை கொடுத்திருக்கிறான் என்றால், ஒரு 6வது அறிவு என்ற ஒன்றை கொடுத்திருக்கிறான். அந்த 6வது அறிவு எதற்கு என்றால், அவன் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த 6வது அறிவை கொடுத்திருக்கின்றான். அப்படி சிந்தனை செய்ய வேண்டுமென்றால், ஒன்று அவன் கற்றிருக்க வேண்டும், அல்லது கற்றறிந்த ஒரு அறிஞர்களின் பேச்சுகளை கேட்க வேண்டும். அப்படித்தான் அந்த அறிவு என்பது வரப்பெறும். எனவே அத்தகைய பேச்சுக்களை கேட்காத அல்லது படிக்காத ஒருவன் இருக்கிறான் என்றால், அவனுடைய அந்த காது இருக்கிறது, அந்த காது என்பது ஒரு பிரயோஜனமில்லாத ஒரு பொருள் என்று கூற வருகிறார் வள்ளுவர். அதாவது அவன் காதால் கேட்க முடியும், ஆனால் கேட்டாலும் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. காரணம் என்னவென்றால், அவனுடைய காது நன்றாக கேட்குமே ஒழிய எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது, எதை உள்ளே அனுப்ப வேண்டும் என்ற ஒரு சுய அறிவு அவனுக்கு கிடையாது. அதன் காரணமாக அந்த கேட்கின்ற ஒரு திறமை இருக்கிறது, அது வீணடிக்கப்படும். எனவேதான் அந்த கேள்வி ஞானத்தை பற்றி கவலைப்படாத ஒரு காது இருக்கின்றது, அதனை உடையவன் ஒரு பிரயோஜனம் இல்லாத மனிதன் என்பதற்கு அடையாளமாக அந்த செவிகள் இருந்தும் என்ன பிரயோஜனம் என்று கேட்க வருகிறார் வள்ளுவர். எனவே அதனை உணர்ந்து நாம் அனைவருமே கேள்வி ஒன்று நமக்காக கேள்வி ஞானத்தை நமக்குள் எழுப்ப வேண்டும். இரண்டாவதாக கேள்வி ஞானம் நிறைந்த பெரியோர்கள் பேச்சை கேட்க வேண்டும். அப்படி கேட்பதனால் நமக்கு அறிவு விருத்தி என்பது எளிதாக உண்டாகும். எனவேதான் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அந்த காது என்பதை படைத்ததற்கான ஒரு பலன் என்னவென்றால், ஒரு நல்ல பெரியோர்களின் பேச்சை கேட்டு அதை உள்வாங்கி அதன் மூலம் அறிவை வளர்த்து கொண்டு அவன் மனிதனாக செயல்பட வேண்டும் என்பதன் காரணமாகத்தான் இந்த குறளை அவர் எழுதியிருக்கின்றார். எனவே அதனை புரிந்து கொண்டு அனைவரையும் அதற்கு தகுந்தவாறு நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.